வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நேர்மறையான சிந்தனை என்ன அப்படின்னா, தனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்களை நிராகரித்து வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஏற்றுக்கொள்ள தனது உணர்ச்சிகளை நிர்வகிக்க முடியவில்லை என்றால் மற்ற உயிரினங்களை விட மேலான மூளையை பெற்றதால் ஒருவருக்கு என்ன பிரயோஜனம்? அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, how does the superiority of human mind over other creatures count if one cannot master his emotions to adapt enriching things and reject the harmful ones? அதாவது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நிராகரித்து வளர்ச்சிக்கு தேவையானதை ஏற்றுக்கொண்டு தனது உணர்ச்சிகளை நிர்வகிக்க முடியலை அப்படின்னா மற்ற உயிரினங்களை விட நம்மளுக்கு 6வது அறிவு பகுத்தறிவு இருக்குது. அதனால் என்ன பலன், என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம மகான்கள் மூலமாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு நம்ம அதை யோசித்து பார்க்குறோம். ஸோ மனிதர்களாகிய நாம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடனும் சகோதரத்துவத்துடனும் அடுத்து மனிதநேயம் மிக்கவர்களாகவும் வாழ்ந்தால் நாமும் சிறப்பாக வாழ முடியும், மற்றவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.